ஆம்பலெட்டு அப்பாயில் பொடி மசு ஃபுல் பாயில் கறி வட்ட தவா கறி பொட்டி குழம்பு மீன் குழம்பு கார குழம்பு கறி குழம்பு எறத்தக்கு சோற புட்டு இல்லிப்பு சின்னத்துல மீன் சிக்கன் பீஃபு மட்டன் சுக்கா வறுக்கிறதா பொரிக்கிறதா ஆக்சுவலி பார்த்தா மென்டல் ஹாஸ்பிட்டல் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு ரூம்ல ஒருத்தவங்க அதான் பைத்தியம் மாதிரி தான் வருகிறதா பொரிக்கிறதா பொரிக்கிறதா வருகிறதா வறுக்க 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 பொரிக்கிறதா வருகிறதா எங்க பார்த்தா குக்கிங் டேஸ்ட் செம்ம நக்கிங் நக்கி நக்கி விக்கிங் விக்கி விக்கி செட்டிங். புரட்டாசி ஆரம்பிக்கும் போது எப்படி வறுக்கிறதா பொரிக்கிறதாங்கிற பேர் வச்சு எங்க எல்லாரையும் வந்து டெம்ப்ட் பண்ணி அவர் வந்து எனக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. லைக் எல்லாமே நீ பாடுமா ஆடுமா ரேப் பண்ணுமா எல்லாமே நடிமா எல்லாமே சொல்லிட்டு ஒரு எவ்வளவு நல்ல மனசு இல்ல. ஆமா எனக்கு அவரை பத்தி யோசிச்சா பயமா தான் இருக்கு. சின்மய மேம்க்கு நான் இங்க நன்றி சொல்ல விரும்புறேன். இன்டைரக்ட்லி அவங்களால தான் இன்னைக்கு உங்க உட்காந்துருக்கேன். ஏன்னா நான் சின்மய கிட்ட கூட போகாம உங்ககிட்ட வந்துருக்கேன். சார் இப்படி எல்லாம் சொன்னா என்ன வந்து வெளில ஆளாச்சு அடிப்பாங்க. என்ன நம்பி ஒரு மாப்பிள்ளை யாராவது கொடுத்தாங்க கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பா இந்த பாட்டு பாடி தூங்க வைப்பேன் சார். ஃபார் ஷூர். ஆமா எஸ் எஸ் சார். என்ன பாட்டு இப்போ இந்த இன்னைக்கு வந்து பாட்டோட பேரை கேட்டாலே கொஞ்சம் இந்த டைமுக்கு ஏங்க இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். வறுக்கிறதா பொரிக்கிறதா, அதாவது புரட்டாசி ஆரம்பிக்கும் போது எப்படி வறுக்கிறதா பொரிக்கிறதாங்கிற பேர் வச்சு எங்க எல்லாரையும் வந்து டெம்ப்ட் பண்ணி எல்லாரையும் பாவம் பண்ண வைக்கிறீங்க நீங்க. இதெல்லாம் காமிப்போம், டெம்ப் பண்ணுவோம், ஆனா சாப்பிடக்கூடாது. அதுல வேற பூஜா அப்படியே மெனு கார்டு ஃபுல்லா அது சொல்லும் போதே அப்படியே வாய் ஊறும். சோ சாப்பிடணும்னு தோணும், ஆனா சாப்பிடக்கூடாது. அதுதான் இன்டென்ஷனா? ஆமா, பாட்டு. ஆனா தரன் உங்களை வந்து நான் சொல்லியே ஆகணும், வாரம் வாரம் ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் ரிலீஸ் பண்ற ஒரு மியூசிக் கம்போசர் நீங்க. இது எத்தனை கம்போசர் பெருமையா சொல்லிக்க முடியும் அப்படின்னு தெரியல எனக்கு. இண்டிபெண்டன்ட் சாங் வந்து எனக்கு as I said earlier போனது இட்ஸ் லைக் மை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு படத்துக்கு 6 மாதம் 1 வருஷம் வேலை செய்வோம் இல்லையா, அந்த ஒரு சாங்க்கு அது வேலை செய்கிற மாதிரி தான் அது. ஸோ இந்த சாங்க்கும் அதே மாதிரி தான். இட்ஸ் நாட் லைக் டக்குன்னு லிரிக் எழுந்தோமா, டியூனை போட்டோமா, சாங்கை முடிச்சோமா, ஷூட் பண்ணோமா. அதை இந்த ஒரு பாட்டை நான் வந்து ஒரு 1000 தடவை திரும்பி திரும்பி கேட்டு என்ன பண்ணலான்னு. ஸோ அது இண்டிபெண்டன்ட்ல அது பயங்கர பேஷன், ஜாய் ஆஃப் டூயிங் இட். ஸோ அப்படிதான் வந்து. ஸோ தட்ஸ் வை ப்ராபப்ளி வி ஆர் கெட்டிங் ஐடியாஸ் லைக் வறுக்கிறதா பொரிக்கிறதா அந்த மாதிரி. ஸோ அது வந்து இப்போ அதனால தான் the whole team is also there. Why did we go to Pooja? Why did we ask her to sing? Apart from her acting and everything, we all know she's a great actress and அவங்க கண்டென்ட்லாம். பட் எதுக்கு அவங்கள பாட வச்சோம், எதுக்கு வந்து ஜூனியர் நித்யா வந்து இந்த பாட்டை எழுதி அதை ஒரு கானா ஸ்டைலில் கானா பாப் மாதிரி ஒரு பாட்டுக்கு எழுதி அவர் எதுக்கு இது பண்ணணும், அருள் மாதிரி ஒரு டைரக்டர் எதுக்கு இதை வந்து டைரக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அப்படியே சேரும்போது ஒரு டீமாக அப்படியே ஒரு விஷயம் ஒன்று அமைது இல்லையா. ஸோ we all become like a family. That's what I was getting at. ஏன்னா நீங்க கொலாபரேட் பண்ற யாருமே வந்துட்டு இவர் இந்த கொலாபரேஷன் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும். பூஜா பாடுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு அவங்களுக்கே வந்து ஒரு ஷாக். ஆனா நல்லா இருந்தது. பூஜா சிங்கர் பூஜா நல்லா இருக்கே அப்படின்றது. ஒரு ப்ரொஃபஷனல் பாத்ரூம் சிங்கர். ஸோ என்னையும் நம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த டீமுக்கு நான் என்ன திருப்பி ரிட்டர்ன் கொடுத்து தெரியல. பட் அவங்கள பார்த்தா பாவமா தான் இருக்கு. பட் எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு. அட் த சேம் டைம் பாருங்க, நீங்க சிங்கர் பூஜா அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லையா. கண்டிப்பா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் நம்மள யாரும் அடிக்காம இருந்தா சரி தள்ளதுக்கு அப்புறம் ஹோப்ஃபுல்லி மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதுதான். ஏன்னா வந்து பூஜா அப்படின்னு சொல்லும் போது ரிலேட்டபிள் ஐகான் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஒரு கான்டென்ட் போட்டாங்கன்னா அது வந்து அவ்வளவு ரிலேட்டபிளா இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்ட் ஒரு எக்ஸ்ப்ளோரிங், ஒரு பக்கம் வந்து கான்டென்ட் கிரியேட்டர், இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு ஆக்டர், இன்னொரு பக்கம் இப்போ சிங்கர், இந்த மாதிரி எத்தனை திறமைகளை ஒழிச்சு வச்சிருக்கீங்க. டான்சர் வேற, பாட்டுல செமையா டான்ஸ் ஆடிருக்கீங்க, நான் பாத்துட்டேன். சொல்லுங்க அதை பத்தி. இன்னும் எத்தனை திறமைகள் உள்ள ஒழிச்சு வச்சிருக்கீங்க? இல்லைங்க, ஆக்சுவலி எனக்கு எல்லாத்துலயுமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஏதாவது வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற மாதிரி கியூரியாசிட்டி இருக்கும். சின்ன வயசுல எனக்கு வந்து நிறைய 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 ஆசை இருந்தது.
இருந்தது. அண்ட் யூனோ ஒரு ஏஜ்க்கு அப்புறம் நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது அது எங்கேயோ வந்து அந்த ஃபேண்டசி நம்மளை விட்டு போயிடும். அண்ட் ஐ வாண்டட் டு ட்ரை தட் ஃபேண்டசி. அந்த ஃபேண்டசி ஒரு நடுவில் வந்து என்னோட அந்த மைண்ட்லேருந்து அது யூனோ லைக் ஹவ் டு ஐ டெல் யூ, லைக் சைல்ட்ஹுட்டில் வந்துட்டு நம்ம வி பிலீவ் இன் ஃபெய்ரி டேல்ஸ் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ். அது உண்மை இல்லை, பட் நம்ம ஆக்சுவலி இருக்கும்னு நினைப்போம் இல்லையா, அது ஒரு பாயிண்ட்ல நம்மளை விட்டு போயிடும். பட் ஐ வாண்ட் டு பிரிங் இட் பேக். ஸோ தென் ஐ வாஸ் லைக் சரி சின்ன வயசுல ஏதாவது ஆசை இருந்ததே, வை நாட் ட்ரை இட் அவுட்னு சொல்லிட்டு தான். And right now social media is so strong that நமக்கு actually different things experiment பண்ண முடியும். அது கரெக்டான ஒரு மீட்டரில் யூஸ் பண்ணோன்னா ஐ திங்க் இட்ஸ் அ பெஸ்ட் வே டு ரீச் த பீப்புள் அண்ட் யூனோ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுவே உருவாக்கி தரும். ஸோ ஐ வாண்ட் டு ட்ரை இட் அவுட். ஸோ அந்த இதில் வந்து எனக்கு ஆட பிடிக்கும், பாட பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் இட் அவுட், அவ்வளோதான். ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் லைஃப். இந்த சாங் வீடியோ பார்க்கும்போது இட்ஸ் ஸோ கூல். ஏன்னா வந்து ஒரு மெஸ்ஸுக்குள்ள வந்து ஒரு பயங்கர ஃபன்னான ஒரு விஷுவலைசேஷனா இருக்கு. அபவுட் இட் நீங்க சொல்லுங்க, எப்படி இது இப்படிதான் வரணும்னு விஷுவலைஸ் பண்ணீங்க நீங்க? விஷுவலைஸ் இன் தி சென்ஸ் எல்லா டீமோட டிஸ்கஸ் பண்ணதா, லைக் லிட்டரலி தர்மபுரம் வந்து சாங் அனுப்பிச்ச உடனே லைக் சம்திங் இது ஃபுட் அண்ட் ஒரு காமெடி அந்த ஒரு மீட்டர்ல தான் இது இருக்கு. ஸோ சம்திங் அந்த மாதிரி ஒன்று ஃபர்ஸ்ட் நாங்கள் நிறைய வேற ஐடியாலாம் பிளான் பண்ணோம். லோக்கலாக ஷூட் பண்ணலாம், அக்கா கடையில் போய் ஷூட் பண்ணலாம், சுந்தரி அக்கா கடையில் ஷூட் பண்ணலாம், அப்படிலாம் நிறைய பிளான் போச்சு. அதுக்கப்புறம் அது டெவலப் ஆகி ஒரு மாதிரி சரி ஒரு ரொம்ப லோக்கலாக அப்படி ட்ரீட் பண்ணாமல் சம்திங் கொஞ்சம் லைக் ஒரு வைப்ரண்ட்டாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் நம்மளோட டச்சும் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் லைக் அவைவா லைக் ஒரு இன்டர்நேஷ்னலாக ஏதாவது டச்சாக கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு அப்படி பண்ணது தான். ஸோ அது காரைக்குடி ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த காரைக்குடி ஹவுஸ் ரெண்ட் பண்ணி அதில் அப்படியே ஷூட் பண்ணதான். ஆக்சுவலி இந்த சாங் பார்க்கும்போது வந்துட்டு வெரி கலர்ஃபுல் அண்ட் ஆல்சோ ஃபுட் அப்படிங்கிறது ஒரு பிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் த சாங்கா இருக்கு. இதுல வந்து டான்ஸும் வைக்கணும், ஃபுடும் அதோட இம்பார்ட்டன்ஸ் காமிக்கணும் அப்படின்றப்போ ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? ஐயா அதான் சிம்பிளாக நம்ம சும்மா வெறும் டான்ஸாக மட்டும் பண்ணிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கன்சர்னாக இருந்தோம். ஸோ தரண்ப்ரோவும் அதில் வந்து ரொம்ப கன்சர்னாக இருந்தோம். அண்ட் வந்து இதில் காமெடின்ற மீட்ரு கண்டிப்பாக வேணும். அதை வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணி தான் எடுத்தோம். லைக் சக்தி கொரியோகிராஃபி பண்ணுது. ஸோ சக்தி வந்து எனக்கு லிட்டலி பார்த்தீங்கன்னா இப்போ பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட வந்து அந்த ஒரு விஷயம் இருக்கும், அந்த காமெடியாக கொரியோகிராஃபி பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து அது எல்லாருக்கும் அது வராது. ஸோ அதில் வந்து சக்தி வந்து பர்டிகுலராக எனக்கு நாங்கள் நிறைய சாங்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் அப்போ எனக்கு சொல்லிட்டே இருப்பாரு, எனக்கு இது மாதிரி காமெடியாக ஏதாவது ஒன்று பண்ணணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய நாங்கள் பேசணும். ஸோ இப்போ இது வந்து காமெடியாக இந்த மீட்டரில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு கொரியோவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இல்லாமல் அதில் நம்ம இன்னும் லைக் அந்த ஒரு ஹெல்ப் போர்ஷன் மாதிரி இப்போ இவருக்கு ஒரு இது இருக்கும். ஸோ அந்த எமன்ட்ட போய் ஒரு லிரிக் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு வந்து டீம் கோட் டிஸ்கஸ் பண்ணி தான் சரி அந்த ஒரு எமன்ட்ட போய் இவர் வந்து பார்ட்னர்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் மேட்ரு அப்படின்னு கொஞ்சம் அப்படியே ஒர்க் பண்ணதான். ஸோ அப்படியே அந்த டீம் ஒர்க் தான். ஸோ அப்படியே அது டெவலப் ஆகி இப்போ ஒரு ரேஞ்சுக்கு வந்து நிற்குது. நீங்க நிறைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வந்து டைரக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் சாங்கும் ஒரு படம் எடுக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு 4 நிமிஷம் பாட்டு அப்படின்னாலும் அதுக்கான எஃபர்ட்ங்கிறது வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். நீங்க இத்தனை மியூசிக் வீடியோஸ் டைரக்ட் பண்ணதுனால கேட்கறேன், ஒரு பாட்டை மியூசிக்கா வீடியோவா மாத்துறதுன்றது வந்து எவ்வளவு ஒரு கஷ்டமான ப்ராசஸ்? எல்லாமே கஷ்டம் தான். ஸோ லைக் லிட்டரலி ஃபர்ஸ்ட் வந்து எங்களை இன்ஸ்பயர் பண்றது வந்து மியூசிக். ஸோ ஃபர்ஸ்ட் லைக் அங்கேருந்து தான் இனிஷியேட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ அந்த மியூசிக் தகுந்த மாதிரி நான் விஷுவல் பண்ணணும். அப்படிங்கும்போது நான் ஒரு 1000 தடவை அந்த பாட்டு கேட்பேன். ஸோ நான் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணுவேன், என்னோட கோரா ஒரு டீம் இருக்கும்ல அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவேன், அவங்க கிட்ட இருந்து ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணுவோம், லைக் எந்த வைப். ஸோ லிட்டரலி மியூசிக் வீடியோன்றது வந்து ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட். லைக் எப்படி ட்ரீட்மெண்ட்டாக என்ன பண்ண போகிறோம், இதில் நம்ம ஸ்டோரி டெல்லிங்காக என்ன பண்ண போகிறோம், இல்லை ஜஸ்ட் வந்து மொமாண்டேஜஸ் அப்போ போகிறோமா, அப்படி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் இருக்குல்ல. ஸோ எனக்கு வந்து மியூசிக் வீடியோ மட்டும்தான் நான் பண்ணிருக்கேன் ஸோ ஃபார். ஸோ அதில் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அதில் இன்னும் நம்ம லைக் எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும், ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ இன்னும் பெட்டராக என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறது தான். ஸோ அப்போ அந்த மியூசிக் வந்த பிறகு அதை விஷுவலைஸ் பண்ணுறது வந்து அந்த ஆர்டிஸ்ட்டையும் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம் கரெக்டாக. அண்ட் அதே டைமில் அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரியான விஷுவல்ஸாகவும் இருக்கும். ரொம்ப சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷுவல் பண்ண முடியாதுல்ல. ஸோ லிட்டரலி நான் வந்து ஆர்டிஸ்டிக் அவங்கள்ட்டேருந்து தான் நான் இன்ஸ்பயர் ஆகி நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்து அதை அப்படி தான் நான் பண்ணுவேன். ஸோ நானா சும்மா ஒரு என்னோட வேலை பண்ணாம அவங்க என்ன நினைச்சு இந்த சாங்கை பண்ணாங்களோ அதை நான் விஷுவலைஸா எப்படி கொண்டு வரலாம். எஸ் ஆப்வியஸ்லி இந்த மாதிரியான ஒரு சாங்குக்கு லிரிக்ஸ் அப்படி அதாவது எமன் போர்ஷன்லாம் வந்து நீங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்றது எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? ஜாலியாக, ரொம்ப ஜாலியாக இருந்தது. எப்படி இருந்ததுன்னா அண்ணன் கூட ஒர்க் பண்ணது வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் கூட ஒரு ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லை, அந்த மாதிரி ஃபீலே இல்லை எனக்கு. நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணா இருப்பார்ல, இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்காடா, ஃப்ரீயாக இருக்காண்ணா, வா மேட்ச் ஆட போகலாம் வா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஜாலியாக இருந்தது. நாங்கள் ஸ்டுடியோவில் போனாலே பயங்கர ஹாப்பி ஆகிடும், அது வேற மாதிரி இருக்கும்.
அவர் சொல்றதுக்கும் உங்க ரியாக்ஷனும் சிங்க் ஆக மாட்டேங்குது. இல்ல அவர் நாங்க நாங்க பயங்கரமா பயங்கரமா பாட்ட சொல்றான்னு யோசிச்சிட்டு இருக்கேன். எல்லாம் பண்ண சொல்றேன். இல்ல பாட்டு இல்ல, which part of the ஓ song? பாட்டா? எந்த பாட்டு சொல்றீங்க? எந்த பாட்டு? பாட்டா? இதான் வறுக்கிறதா பொரிக்கிறதா பொரிக்கிறதா வறுக்கிறதா. வறுக்கிறதா பாட்டா பாட்டா ஓ, சொல்லுங்க. பாட்டு என்ன கேட்டீங்க? பாட்டு கேட்டீங்களா பாட்டை கேட்டீங்க? எந்த பாட்டு சொல்றீங்கன்னு அவர் கேக்குறாரு. பாட்டுல எந்த பார்ட்டுன்னு கேக்குறாங்க. எல்லாம் பாட்டுமே. எல்லாம் பாட்டு. ஓகே. ஏன்னா ஃபுல்லா எழுதியிருக்காரு, ஓகே ஃபுல்லா பாடியிருக்காரு, ஓகே. அவங்களும் பாடியிருக்காங்க. என்ன பத்தியும் கொஞ்சம் பெருமையா சொல்லுங்க. பூஜா பூஜா வந்து ரொம்ப அழகா இருக்காங்க. நல்லா பாடியிருக்காங்க. நல்லா பாடியிருக்காங்க. அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க? நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. ரொம்ப ஹம்பிளா இருப்பாங்க. அவங்க வந்தாலே ஒரு வைபா இருக்கும். ஓகே. ஆக்சுவலி பாக்கும்போதே தெரியுது ஒரு டீமா உங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு பாண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம ஜாலியா இருக்கும் எங்க கூட. ஆக்சுவலி பார்த்தா மென்டல் ஹாஸ்பிட்டல் எட்டி பாக்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பல கலர்ஃபுல்லாவே இருக்கும் மாதிரி செட். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஜோன்ல இருப்போமா, லுக் எல்லாமே கிரேசியா இருக்கும். ஆக்சுவலி ஆமா, அப்படியே தூரத்துல இருந்து பார்த்தா பக்கா மென்டல் ஹாஸ்பிட்டல் ஷார்ட் வச்ச மாதிரி இருக்கும். பட் ஆனா ஷூட்டிங் வந்து செம ஃபன்னா இருந்தது. ஜாலியா எல்லாம் ஒரு ரூம்ல ஒருத்தவங்க அதான் பைத்தியம் மாதிரி தான். ரெக்கார்ட் பண்ணும்போது கூட அப்படிதான் பூத்ல இருந்து அவங்க வந்து அங்க இருந்து பாப்பாங்க, யாரும் அந்த பைத்தியக்காரன் பாக்குறாங்க என்ன அப்படிதானே. பரவாயில்ல, மைண்டுக்குள்ள இருந்து சொல்லிட்டேன். ஓகே. அண்ட் நீங்க இதுக்கு ஒரு ப்ரொமோஷன் வீடியோ ஒன்னு பண்ணிருந்தீங்க, அதுவே சூப்பரா இருந்தது. சரி, ஒரு இண்டிபெண்டன்ஸ் சாங்குக்கு ஒரு ப்ரொமோஷன் வீடியோ இந்த மாதிரி பண்ணி நான் பார்த்ததே இல்ல. சோ அதை எப்படி கான்செப்டுவலைஸ் பண்ணீங்க? நாங்க யாரு? அதுல ஒரு ரியாக்ஷன் வீடியோ வர போட்டுருந்தாங்க, நீங்க டப்பிங் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரோட ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, எதுவும் வாட்ச் பண்ணிருக்காங்க. ஆட்ட ஒழுங்கா பண்றோமோ இல்லையோ, இதெல்லாம் ஒழுங்கா பண்றோம். இன்னைக்கு நைட்டும் போஸ்டர் ஓட்டுற போறோம். கான்செப்ட் ஷூட் இருக்கு. ஆமா, இன்னொன்னு இருக்கா? ஆமா, இப்ப கம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க பேண்ட். பகிட்டி வந்தோடனே எத்தனை போய் ஒட்டுறதுதான் வேலை. இன்னைக்கு போறோம், போஸ்டர் ஓட்டுறோம், நம்மளே நம்மள புகழ்ந்து தள்ளுறோம். பாட்டு ஹிட் அதோ இல்லையோ போஸ்டர் ஓட்டுறோம் ஒவ்வொரு எல்லாம். பப்ளிசிட்டி முக்கியம். ஆமா. ஓகே, எங்களுக்காக அந்த மெனு கார்டு போர்ஷன் இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் பாடி காட்டுறீங்களா பூஜா ப்ளீஸ்? ஓ ப்ளீஸ், தாராளமா. சார் நம்ம எல்லாமே இப்படி பண்றோம். சிங்கர் ராப்பர் சாரி, நான் மிஸ் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்லை. நெக்ஸ்ட் டைம் ஆட் பண்ணிக்கிறேன். No, it's okay, no problem. Okay. ஆம்பலெட்டு அப்பாயில் பொடி மசு ஃபுல் பாயில் கறி வட்ட தப்பா கறி பொட்டி குழம்பு மீன் குழம்பு கார குழம்பு கறி குழம்பு யாரத்தக்கு சோற புட்டு இல்லிப்பு சின்னத்துல மீன் சிக்கன் பீஃபு மட்டன் சுக்கா. தூரத்துல போட்டு ஒண்ணு தெரிஞ்சிச்சு, உத்து பார்த்தாயா ஒண்ணு இறங்குச்சு, கிட்ட வந்து வடை ஒண்ணு தந்துச்சு, அத சாப்பிட்ட ஒண்ணு பின்னாலதான் வந்துச்சு. ஐயே, வந்துச்சா என்னது வந்துச்சா வரலையா வரலையா வந்துச்சா வந்துச்சா வரலையா வரலையா வந்துச்சா வந்துச்சா வரலையா வரலையா வந்துச்சா, கேட்டு வரைக்கும் கிட்ட வந்து கதவு தட்டு போச்சா. வறுக்கிறதா பொரிக்கிறதா பொரிக்கிறதா வறுக்கிறதா வறுக்க. ஓ, அது அவங்க பாடுங்க. வறுக்கிறதா பொரிக்கிறதா வறுக்கிறதா வறுக்கிறதா வறுக்கிறதா. ஆமா, இப்ப சிங்கர் பூஜா. சிங்கர் போடுறாங்க. ஆமா. ரேப்பர்ல இருந்து transition. ஏன்னா அவர் வந்து எனக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. லைக் எல்லாமே, நீ பாடுமா ஆடுமா ரேப் பண்ணுமா எல்லாமே நடிமா எல்லாமே சொல்லிட்டு ஒரு இவ்வளவு பெரிய நல்ல மனசு இல்ல? ஆமா, எனக்கு அவரை பத்தி யோசிச்சா பயமா தான் இருக்கு. ப்ரொடக்ஷன் பத்தி யோசிச்சா பயமா இருக்கு. பட் ஐ அம் வெரி ஹாப்பி. ஓகே. எங்க பார்த்தா குக்கிங் டேஸ்ட் செம்ம நக்கிங் நக்கி நக்கி விக்கிங் விக்கி விக்கி செட்டிங். இப்படியே பாடிட்டு வறுக்கிறதா பொரிக்கிறதா பொரிக்கிறதா வறுக்கிறதா. யா பாடுங்கயா. வறுக்கிறதா பொரிக்கிறதா பொரிக்கிறதா வறுக்கிறதா. 3 4 வருகிறதா பொரிக்கிறதா பொரிக்கிறதா வருகிறதா வறுக்க 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 பொரிக்கிறதா வறுக்கிறதா. எங்க பார்த்தா குக்கிங் டேஸ்ட் செம்ம நக்கிங் நக்கி நக்கி விக்கிங் விக்கி விக்கி செட்டிங். போதும் போதும் அடடா. போதும். வேற மாதிரி இருக்கே. ஐயோ, லாஸ்ட் டைம்ல கே 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 அதே பாடுவோம். அது மட்டும் பாவம் முடியும். அதுவும் அதுக்கப்புறமா அடுத்த பாட்டு வந்துடும். அடுத்த பாட்டு என்ன? அடுத்த பாடு பைத்தியம் பாட்டு. அப்படியே நிஜமா பைத்தியக்கார பாட்டு பண்ணலாமா? இல்ல பண்ணலாம், நான் கண்டிப்பா பண்ணலாம். வாவ். ஆர்டிஸ்ட் எல்லாம் இங்கே இருக்கும். பைத்தியம் இங்க இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல அது ஆர்டிஸ்ட், அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தேவையில்லைண்ணே. நேச்சுரலாவே நம்ம தரன் எப்பவுமே அவரோட கொலாபரேஷனே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸா இருக்கு. நீங்க வந்து கொலாபரேட் ஒவ்வொரு இண்டி சாங் பண்ணும்போதும்
நான் தனியா கொலாபரேட் பண்ணி பண்ணணும், நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து டு யூ திங்க் இட்ஸ் a conscious decision? நான் மட்டுமே பண்ணிட்டு செய்கிறது வந்து எனக்கே போர் அடிக்கும். The song should be interesting. எதுக்காக அந்த பாட்டை பண்ணுறோம், எதுக்கு இவர் பாடணும், எதுக்கு இவர் இந்த பாட்டு எழுதணும். ஏன்னா இவர் கானா உலகத்தில் இவர் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காரு. அதை வந்து எப்படி ஏன் கைண்ட் ஆஃப் மியூசிக்கில் இன்கார்பரேட் பண்ணணும். இப்போ அவங்களோட வாய்ஸ் வந்து ஜென்ரலாகவே அவங்க பேசுகிற டப்பிங்கில் கேட்டாவே இது வந்து இவங்க தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிடுவோம். கண்டிப்பா கச்ச மச்சான்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இல்லை ஆனால் இந்த பாட்டில் அதே கத்துறது அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ எதுக்கு இந்த மாதிரி ஒரு சாங்கு, இதில் எதுக்கு இவங்கன்ற ஒரு அது ஆன் த ப்ராசஸ் நம்ம யோசிக்கும் போது அது ஒன்று ஒன்றா அப்படியே வந்து. ஸோ ஐ லைக் டூயிங் கொலாப் அண்ட் ஆர்டிஸ்ட் ஹூ இஸ் நாட் ட்ரைட். அதான் அவங்க வந்து இது வரைக்கும் பாடி ட்ரையே பண்ணதில்லை. இப்போ நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க பண்ணாத ஒரு ஜோன்குள்ளே அவங்கள ஒட்ட வச்சுருக்கோம். ஸோ அப்போ அது பண்ணி நாங்கள் வந்து ஸ்டூடியோவில் பாட்டை கேட்கும்போது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அந்த மாதிரிலாம் ஒரு யோசனை வரும் இல்லையா? அதெல்லாம் தாண்டி அது அந்த பாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்த மீறி இருந்தது. ஸோ ஓகே, அப்போ இதுதான் நம்ம செய்யணும். அப்பதானே புது ஆர்டிஸ்ட் வருவாங்க. ஏன்னா யாருக்குமே அவங்க பாடுவாங்கன்னு தெரியாது. இப்ப இந்த பாட்டுக்கு அப்புறமா எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கே தெரியாது அவங்க பாடுவாங்கன்னு. அதான் ஸ்டுடியோக்குள்ள வந்தோடனே அழ ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கெல்லாம் பயம் வந்துடுச்சு. சரி டக்குன்னு ஓடிடலான்னு நினைச்சேன். சரி அப்புறம் இன்னும் அழுதுற போறாங்கன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக், எனக்கு என்னன்னா நான் ஒரு ப்ரொஃபஷனல் பாத்ரூம் சிங்கர். எனக்கு வந்து நான் வந்து பாத்ரூம்ல ரிவர்ப்ல கேட்கும் போது பயங்கரமா இருக்கும் எனக்கு என் வாய்ஸ். ஆமா, லைக் எப்படி சொல்றது, எனக்கு அது பயங்கரமா பிடிக்கும். ஆனால் வெளியில வந்து பாடுறதுக்கான கான்ஃபிடென்ஸ் இருக்காது. சின்மய மேம்க்கு நான் இங்கே நன்றி சொல்ல விரும்புகிறேன். இன்டெரக்ட்லி அவங்களால தான் இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கேன். ஏன்னா வந்து முத்தமழை சாங் வந்து எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நாளைக்கு வந்து கான்டென்ட் போஸ்ட் பண்ணுறதுக்கு அன்னைக்கு லேக் இருந்தது. ஸோ திடீர்னு அதை போஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். அப்படியே ஸ்டேர் கேஸில் உட்காந்துட்டு நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டேன், சும்மா அந்த பாட்டு பாடிட்டு. அது வந்து நல்ல வியூஸ் போச்சு. வியூஸ் போனதுக்கு அப்புறம் தான் வந்து அருள் சாரும் சார் எந்தாரன் சார் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி, ஆக்சுவலா சின்மய அவங்களுக்கு வந்து என்கிட்ட நான் அந்த லவ் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு சாங் பண்ணிருக்கேன். பண்ணலாமா வேணாமா கிட்டத்தட்ட அந்த ஒரு டங் ட்விஸ்டர் சாங் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டு கூட நாங்க நிறைய பாட்டு பண்ணிருக்கோம், மெலடி சாங்ஸ்லாம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணணும்னு ஆசை. பாருங்க, நான் சின்மய கிட்ட கூட போகாம உங்ககிட்ட வந்துருக்கேன். சார் இப்படி எல்லாம் சொன்னா என்ன வந்து வெள்ள ஆள வச்சு அடிப்பாங்க சார். தங்கச்சிக்கு பையன் பிறந்திருக்கானே, அந்த சாங் போட்டா உடனே ஒரு மாதிரி ஆக்டிவ் ஆகுறானா? எது பாப்பா அது வந்து அப்பா அம்மாவனே வாடா. அது எப்படின்னா அது குழந்தைங்களுக்கு கனெக்ட் ஆகுது அந்த சாங்? அது வந்து அப்பா பையன் பாட்டு. அது அப்பா பையன் பாட்டு. பட் ஆனா உண்மையாவே அது குழந்தைங்க. அது எப்படி 3 மாசம் குழந்தைக்கு கனெக்ட் ஆகுது எப்படின்னா? இப்ப வந்து உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் பாடுறோம், ஒரு குத்து பாட்டுனா எல்லாம் பாடுறோம். நம்ம வந்து பொதுவா ஒரு அப்பா பொண்ணு அம்மா பையன் இந்த மாதிரி பாட்டு பண்ணுவோம், லல்லபையா பண்ணுவோம். இது வந்து அப்படி கிடையாது. இது செம்ம அடி, டக்கு 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 அப்பம்மாவனே வாடா அப்படி இருக்கும். ஸோ ஆப்வியஸா அது நம்ம ஊர் அடி இல்ல, அப்படியே நரம்புக்குள்ள ஏறி ரக்ஷகன் மாதிரி ஃபர்ஸ்ட் அப்பாக்கெல்லாம் ஆயிடும். அது மூலியமா குழந்தைக்கு அது எனர்ஜி. ஆமா ஆமா. ஆனா அது எத்தனை பேருங்க எனக்கு இட்ஸ் ஸோ நைஸ் டு கனெக்ட். நான் முன்னாடிலாம் அந்த மெலடி சாங்ஸ் பண்ணும்போது, உன்னை கண்டேனே அந்த பாட்டெலாம் பண்ணும்போது, நானும் என் ஒய்ஃபும் வந்து இந்த பாட்டை கேட்காத நான் இல்லை, நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் அது நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அந்த அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் திஸ் இஸ் ஒன் சாங் வேர் அ பாய் இஸ் ஆக்சுவலி, அதான் அப்பா வந்து இஸ் கனெக்டிங் வித் மீ அண்ட் சேயிங் நீங்கள் என் பையனோட என்னை இப்படி பண்ண வச்சிட்டீங்க. அது ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் பர்சனல் சாங். சரி, என்னைய நம்பி யாராவது ஒரு நாள்ல மாப்பிள்ளை கொடுத்து இன்னொரு கல்யாணம் ஒரு வேளை நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் என்னைய நம்பி ஒரு மாப்பிள்ளை யாராவது கொடுத்தாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பா இந்த பாட்டு பாடி தூங்க பேசார் ஃபார் ஷூர். ஆமா, எஸ் எஸ். என்ன பாட்டு இப்போ இந்த நீ சாப்பிட முடியாது, நான் சாப்பிடுவேன். குழந்தை எட்டி ஒதிக்கும். ஆம்லெட் ஆப்பிள் பண்ணா இப்படி எட்டி ஒதிக்கும். Also I want to thank so I mean formal, yeah, I mean அது தாண்டி என்னன்னா வந்து இப்போ வந்து to get an opportunity for someone ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம கான்டாக்ட் இல்லாம ஒருத்தங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். நான் பர்சனலி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து சார் வந்து ஆக்சுவலி இவங்க இண்டஸ்ட்ரியில் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் யூனோ இட்ஸ் ஆல் லைக் எல்லாருமே இருக்கிறவங்க தான். பட்
என்னை கூப்பிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுல நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் இன்வால்வ் பிகாஸ் பீப்புள் டோன்ட் ரியலி நோ யூ ஆஸ் அ சிங்கர் ஆர் ஆஸ் அ பெர்ஃபார்மர் அது நிறைய தெரியாது. ஸோ ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து நீங்கள் சாரோட ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி கடவுளோட இன்னொரு உருவம் தான் எங்களோட தரன் சார். ஸோ அதே ஸோ that's what. No, seriously, you know, like இப்போ சைலண்டா இருக்கணும் நாங்கலாம் no, seriously, you know, like for me, if you ask me, you know, இப்போ பசியில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ஒருத்தங்க சோறு கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு அந்த சோறு கொடுத்த ஆள் தான் அவருக்கு கடவுள் மாதிரி. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது வந்து he made it happen for me. So for me, குரு எல்லாம் தாண்டி எங்கெங்கயோ ஒரு சூப்பர் பவர் வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இட்ஸ் த்ரூ him. ஸோ அதுக்கு நான் கண்டிப்பா ஏன்னா ஐ நோ இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம ஒரு இடத்துல இருந்து வரதுன்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த டைம்ல நம்ம ரெகக்னைஸ் பண்றாங்க ஒருத்தர் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன்ல. எனக்குமே இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். நான் கேட்டேன் ஆனா இது எனக்கு சூட் ஆகாமான்னு கேட்டேன். பாடுங்க பாத்துக்கலாம் அசல்ட்டா சொன்னாங்க. அதுதான் என்னன்னா டு பி இன் அ பொசிஷன் சம்ஒன் எல்ஸ் அது வந்து பண்றதுன்றது வந்து ரொம்ப ஒரு இட்ஸ் குவாலிட்டி ஆஃப் கோல்ட். அது எல்லாருக்கும் வராது. ஆல்சோ அருள் சார் அருள் சாரோட விஷயம் என்னன்னா வந்து தலைவன் அருள் கூல் தலைவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த சாங் பற்றி சொல்லும்போது நான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தேன். இது வேணுமா வேணாமான்னு. பட் எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து சப்போர்ட்டாக இருந்து வாங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கை கொடுத்து என்னை கூட்டிட்டு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் இங்கே இருக்கிறது இஸ் டெஃபினெட்லி நம்ம தலைவன். நன்றி தலைவா. நான் சொல்றேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு டோஸ்ட் இவென்ட் மாதிரி cheers to them அப்படின்ற மாதிரி. No, seriously, because skills இருந்துட்டு அதுக்கான ரைட் டீம் அண்ட் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி பிளாட்ஃபார்ம் கிடைக்கலன்னா ஸ்கில்ஸ் இருந்துட்டு 4 பேருக்கு தெரியாமல் போயிடும். நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க அதனால. ஸோ அந்த லக் ஃபேக்டர் நமக்கு வருது இஸ் டெஃபினெட்லி மக்களோட சப்போர்ட் அண்ட் அதுக்கான கரெக்டான பிளாட்ஃபார்ம் அண்ட் கரெக்டான க்ரூ இல்லைன்னா உங்களால் வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அது எனக்கு எங்கேயோ நந்தா மூலமாக வந்து எனக்கு யூடியூப் அண்ட் லாட் ஆஃப் ஆக்டிங்கில் நந்தா மூலமாக எனக்கு நிறைய சான்சஸ் வந்தது அண்ட் இட்ஸ் கோயிங் ஆன். அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல டீம் வந்து இங்கே டெஃபினெட்லி அமைஞ்சிருக்கிறது இன் மியூசிக் அண்ட் டான்ஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் டெஃபினெட்லி தரன் சார்ஸ் டீம், அருள் சார்ஸ் டீம், நம்ம ஜூனியர் சார்ஸ் டீம், சார்ஸ் டீம். ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.